அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் தெய்வமணி. இன்னைக்கு காராமணி போட்டு சூப்பராக ஒரு கருவாட்டு குழம்பு வைக்கலான்னு இருக்கிறோம். எப்படி வைக்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு 150 கிராம் காராமணி, இதை வறுத்துட்டு கொஞ்சம் பச்சை தண்ணி ஊற்றினோம்னா கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி தோல் உறிஞ்ச மாதிரி வரும். கொஞ்சம் நேரம் ஊற விட்டுட்டு அப்புறம் குக்கரில் மாற்றி வேக வச்சுக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் தண்ணியை ஊற்றி ஒரு 5 நிமிஷம் வச்சோம்னாலே அது தோல் உறிஞ்ச மாதிரி வந்துடும் அழகாக. கொஞ்சம் சுடு தண்ணி போட்டு இதில் கருவாடை ஊற வச்சுக்கலாம். முன்னாடியே அந்த மேலே இருக்கிற மாவு மாதிரி இருக்கும், கருவாடு மேலே இருக்கிற மாவு மாதிரி இருக்கும், அந்த மாவு அது மேலே இருக்கிற உப்பு எல்லாம் இதில் போயிடும். கருவாட்டு குழம்புக்கு ஒரு 2 குழம்பு கருவாடு, ஒரு 2 பீஸு, அப்புறம் வாழை கருவாடு ஒரு 5 பீஸு, நம்ம கருவாடெல்லாம் வாங்கி இந்த மாதிரி கட் பண்ணி கவரில் போட்டு இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் ஸ்மெல்லே வராது. கருவாடும் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். நான் நெத்திலி கருவாடு வச்சுருக்கேன், வாழை கருவாடு, குழம்பு கருவாடு எல்லாமே இருக்குது இதில். காராமணி ஊறிடுச்சு. இப்போ குக்கரில் போட்டு வேக வச்சுக்கலாம். கருவாட்டு குழம்புக்கு 2 பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, ஒரு பெரிய உருளைக்கிழங்கு, ஒரு 3 பச்சை மிளகாய், 4 பச்சை மிளகாய் இருக்குது இதில். கடாய் வச்சுருக்கேன், அடுப்பத்தை வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம், கடலை எண்ணெய். ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவு புளி ஊற வச்சுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். கருவாட்டு குழம்புக்கு ரொம்பலாம் வதங்க வேணாம், வெங்காயம் இந்த அளவு வதங்கினாலே போதும்.
கருவேப்பிலை போட்டுக்கலாம். குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். உப்பு வந்து கருவாட்டு குழம்பு கொஞ்சமாகவே போடுங்க. கருவாட்டில் உப்பு இருக்கும் ஏற்கனவே, அப்புறம் உப்பு அதிகமாகிடும் குழம்புல. அதனால தேவையான கொஞ்சமாக போட்டுக்கலாம். வேணும்னா திரும்ப போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். தக்காளி வதங்கிச்சு. இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இப்போ மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 3.5 ஸ்பூன் மிளகாத்தூள். வீட்டில் அரைக்கிற மிளகாத்தூள் எல்லாமே கரெக்டாக இருக்கும், காரம்லாம் இல்லை. புளி தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க விடலாம். கருவாடு போட்டுக்கலாம். இந்த கருவாடு நல்லா அலசியாச்சு. இந்த மாவு எல்லாமே எடுத்தாச்சு, க்ளீன் பண்ணியாச்சு. உப்பெல்லாம் போயிட்டுருக்கோம். ஓரளவு பாதி உப்பு போயிட்டுருக்கோம். இந்த குழம்பு வந்து கொதிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த கருவாடை போட்டுடணும். குழம்பை கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் போட்டோம்னா அதிகமாக வாசனை இருக்காது. குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. உருளைக்கிழங்கு வெந்துருச்சு. நல்லா வெந்துருச்சு உருளைக்கிழங்கு. காராமணி வேக வச்சு வச்சுருக்கோம்ல, இதை சேர்த்துக்கலாம். இந்த கருவாட்டு குழம்பு சூப்பராக இருக்கும். களிக்கு அட்டகாசமாக இருக்கும். களி, சாப்பாடு, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த குழம்பு. வீட்டில் ஒரு முறை வச்சு பாருங்கள். எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க கம்ம கம்மன்னு கருவாட்டு குழம்பு சாப்பிட்லாம். பாருங்க, சூப்பராக காராமணி, உருளைக்கிழங்கு, கருவாடு குழம்பு. ஒரு அவிச்ச முட்டை. அந்த முட்டையை அப்படி உடச்சி அது உள்ளே கொஞ்சம் குழம்பு ஊற்றி சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். நீங்களும் சமைச்சி சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.